பிகினர்ஸ் குக்கிங்கில் இன்றைக்கி மிளகாச்சாறு, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி. சின்ன வெங்காயத்தையும் மிளகாயையும் 2 3 கட் பண்ணிக்கோங்க. நான் புளிக்குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவேன். ஏன்னா நல்லெண்ணெயில் சமைக்கும் போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாட்டி வேறு எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தி சமைக்கலாம். வெந்தயமும் கடுகும் தாளிச்சிட்டு தேங்காய் பற்களையும் பச்சை மிளகாயும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். என்னுடைய பச்சை மிளகாய் செடியிலேருந்து பறிச்சது பிஞ்சாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களோடது மூத்ததாக இருந்தால் குறைவாக போட்டுக்கோங்க. மிளகாய் நல்லா எண்ணெயில் வறுபட்டால் காரமே இருக்காது, நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூடவே வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், வதங்கறதுக்கு தேவையான உப்பு போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும், குழம்புக்கு தேவையான உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல், வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இடைக்கிடைக்க திறந்து பார்க்கக்கூடாது, ஏன்னா புளிச்சூறு அடிக்கும். நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் திறந்து பார்த்துட்டு வெங்காயம் வெந்திருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மிளகாச்சாறு ரெடி. இருக்க கரண்ட் இல்லாத சமயங்களும் காய்கறி இல்லாத சமயங்களும் பெரும்பாலும் இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில் வைப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள்.